தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும், இல்லை வெயிட்டிங் ஃபார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டும், லாங் ஜேர்னிஸ் அவாய்ட் பண்ணிடுங்கன்றது என்னோட ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். முன்னாடி வந்து இதை மசக்க அவ்வளோதான் சொல்லிட்டு தூசி தட்டி திருப்பி வாமிட் பண்ணிட்டு திருப்பி வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வாமிட் பண்ணிட்டேன், படி ஏறி இறங்கலாமாங்கிறதெல்லாம் என்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. படி ஏறி இறங்குறதுக்கு ப்ரெக்னென்சி என்ன வியாதியாக என்ன ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்னா நாளைக்கே 4 வகை கீரை சமைச்சு வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீரை இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபுட்டாக இருக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுல. செகண்ட் ட்ரைமஸ்டர்லாம் டோன்ஸே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ப்ரெக்னென்சிலாம் செரிஷபிள் மூமெண்ட்டு. ஏன்னா ஹை ஃபைபரில் நான் சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறத காம்ப்ளெக்ஸ் மீட்டு ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிரியாணி, லேட் நைட் பிரியாணி, மிட் நைட் பிரியாணிஸ், சாரி டு ஹைலைட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் பிகாஸ் இதில் இருக்கிற லேட் நைட் கிரேவிங்ஸ்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப் நீங்கள் ரெசிபீஸ் லைக் நீங்கள் ட்ரை நட்ஸில் எதையாவது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த விபூதி சாம்பல் இந்த லைக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அயன் ஸ்டோரேஜ் டிப்ளீட் ஆகிட்டு இருக்குதுன்றதோட க்ளூ தான் அது. அது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரூட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் தான் போய் நிப்பாட்டி வைக்கும். ஸ்பாட்டிங்கு, ப்ளீடிங்கு, எக்ஸசிவ் வாமிட்டிங்னால கிடினஸ்ஸு, நம்மெல்லாம் மறந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் 2 உயிருக்கு சேர்த்து சாப்பிட்ணும், இது ஒரு மித்து. அதெல்லாம் இல்லைங்க, ஒரு வயிறு தாங்க இருக்குது, 2 வயிறுலாம் இல்லை. ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இப்போ போகிற வரைக்கும் எல்லாமே இட்ஸ் பீன் ரெக்கார்டட். எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறது, அந்த செரிஷ் பண்ணுறது, ஒரு ப்ரெக்னென்சியை நல்லா க்ளோரிஃபை பண்ணியே நம்ம வச்சுருக்கோம். அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதில் வந்து நிறைய தாட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு காலத்தில் பார்த்த விஷயங்கள் இப்போ இருக்காது. அம்மா காலங்களில் அவங்க ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இப்போ அது நடைமுறையில் கேட்டால் சாத்தியமாக இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டார்டிங் வித் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரைமஸ்டர் அப்போ வந்து கேர் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போ க்ரோத் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து என்ன கேர் பண்ணணும், எப்படி இருக்கணும், டயட். 3 மாதங்கள் வந்து முக்கியமான மாதமாக நான் பார்க்குறேன். அதில் புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும், இல்லை வெயிட்டிங் ஃபார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டும், லாங் ஜேர்னிஸ் அவாய்ட் பண்ணிடுங்கன்றது என்னோட ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் தொலைதூரமாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் உங்களை ரிஸ்கில் வைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஹெல்த் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபிசிக் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது. அவ்வளோ தூரம் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் இருக்கும். வித் டயட், நம்ம சாப்பிட்ற டயட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு, எல்லாமே ஆன் தி கோ கிடைக்கிற 2 மினிட்ஸில் கிடைக்கிற ரேப்பிட் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அப்படி இருக்கும் போது அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்கும்னு நமக்கு இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் டவுட் இட். அவங்கள்ட்டலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நீங்கள் லாங் ஜேர்னிஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்கிறது தான். செகண்டு, அந்த மார்னிங் சிக்னஸ்ஸுங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதில் நார்மலாக இருந்தது போக இப்போ வந்து அது ஹெவியாக தெரியுது. முன்னாடி வந்து இதை மசக்க அவ்வளோதான் சொல்லிட்டு தூசி தட்டி திருப்பி வாமிட் பண்ணிட்டு திருப்பி வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வாமிட் பண்ணிவிட்டேன், வாமிட் பண்ணிட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஆயிலி ஐட்டம்ஸ், ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது. இது பேசிக்கான ஒரு ஜென்ரலான ப்ராடான ஒரு அட்வைஸு. ஸ்பெசிஃபிக்காக போகணுன்னா நிறைய இருக்குது, ஒருத்தவங்களோட கண்டிஷனை பொறுத்தே இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக அட்டென்ட் பண்ணுறது. when it comes to myth, இந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து எப்படியும் வீடுகளில் வந்து கேருங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ண தான் செய்வாங்க. இந்த நானே கிளியர் பண்ணிட்டோமா, படி ஏறி இறங்கலாமாங்கிறதெல்லாம் என்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. படி ஏறி இறங்குறதுக்கு ப்ரெக்னென்சி என்ன வியாதியாக என்ன ஏறக்கூடாது இறங்கக்கூடாது, நத்திங் லைக் தேட். தங்குற குழந்தை மவுண்டனே ஏறி இறங்கினாலும் ஹைக்கிங் பண்ணாலும் தங்கும். நீங்கள் அந்த பேசிக் கான்செப்ட் நிற்காத உட்காராத, ஐயோ பார்த்து மெதுவாக எப்படி இப்படி அந்த பெரியவங்க வந்து கேர் கொடுக்குறேங்கிற பேரில் த்ரெட் ஆகிடுது. ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி இருக்கிற ஜென்ஸி கிட்ஸு தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் கேரிங் ஒரு ப்ரெக்னென்சியை பற்றின ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் ஆடட் டாப்பிங்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா மைலேஜில் படி ஏறுனா படி இறங்குனா அந்த மாதிரி அது ஒன்று. செகண்ட் வந்து நிற்காத நடக்காதங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க சாப்பிட்றதுல எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஆகிடுது. அப்போ தான் அவங்க வாமிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ப்ரீதிங் டைம்னு ஒன்று கொடுக்கணும், ஒரு 10 minutes அது கேப் கொடுக்கணும். அதெல்லாம் வாந்தி எடுத்துகிட்டு திருப்பி வந்து சாப்பிடு அப்படின்னு போட்டு அழுத்துறது. அந்த பிள்ளை என்ன பண்ணும் பாவம், திருப்பியும்
வாமிட்டு தான் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கீரை இன்னைக்கு ப்ரெக்னெண்ட்னா நாளைக்கே 4 வகை கீரை சமைச்சு வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீரை இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபுட்டாக இருக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுல. உங்களுக்கு அதை மென்று முழுங்கி சூ பண்ணி ஃபைபர் இல்லையா, ஹை ஃபைபரு, அதை போய் மென்று முழுங்கி ப்ரெக்னென்சியில் ஆல்ரெடி கொமட்டேட் இருக்குது, 2வது டைஜஷன் இஷ்யூ இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்ற கீரை அப்படியே வெளில வரும். இதில் பத்தாததுக்கு நம்ம சூப்பர் உமன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரையை சவக்குன்னு வேறு அது இருக்கணும். என்றைக்கும் முருங்கைக்கீரை சாஃப்டாலாம் இருந்தது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் திஸ் சம்திங். நீங்கள் உடனே அட்டன் பண்ணணும், நாளைக்கே கீரை சாப்பிட்ணும், அப்போ தான் குழந்தைக்கு உடனே வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் வரும்ன்றதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது என்னோட ஜென்ரலைஸ்ட் அட்வைஸ். அந்த ஸ்கேன்ஸ் டு பி டேக்கன் த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் பார்க்குறதுக்கு ஒன்று. ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் இந்த சென்ஸ் லைக் சாக் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கா இல்லை டியூப்பில் இருக்கா இல்லை வெளியில் எங்கேயாவது இருக்கா. செகண்ட் வந்து 8 வீக்ஸ் ஹார்ட் பீட் பிடிக்கிறது, 6 to 8 வீக்ஸில் எப்போ வேணாம். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் 6 வீக்ஸ், அட்லீஸ்ட் 7 to 8 வீக்ஸ்ன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் அந்த NT ஸ்கேன்னு சொல்கிற அந்த 11 to 13 வீக்ஸ். அதுக்கப்புறம் தேவைன்னா 16th to 18th வீக்கில் ஒரு ஃபீட்டல் எக்கோன்னு ஒன்று இப்போது கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 18 to 20 வீக்ஸ் அல்ட்ராசவுண்டு, அப்புறம் ஒரு க்ரோத் ஸ்கேனு. டேர்ம் ஸ்கேன் வேணும்னா எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கைனகாலஜிஸ்ட் ஹூஸ் அட்டெண்டிங். லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன? செகண்ட் ட்ரைமஸ்டர்லாம் டோன்ஸே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ப்ரெக்னன்சிலாம் செரிஷபிள் மூமெண்ட்டு. ஏன்னா பேபியோட கிக் மூமெண்ட் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் 6வது மாதத்தில். அப்போ போயிட்டு உட்காந்துட்டு எதையும் பண்ணாதீங்கன்னுலாம் சொல்லக்கூடாது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பிடிச்சதை சாப்பிடுங்க. ஹை ஃபைபரில் நான் சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறத காம்ப்ளெக்ஸ் மீட்டு ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட், கான்ஸ்டிபேஷனில் போய் மாட்டிக்குவாங்க, சூட்டு வலி கொடுத்துரும். அந்த சிக்கன் மட்டன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணி, லேட் நைட் பிரியாணி, மிட் நைட் பிரியாணிஸ், அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது, லேட் நைட்டில் அந்த பன் பட்டர் ஜாம், இப்போ அது ஒரு ட்ரெண்டு. சாரி டு ஹைலைட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் பிகாஸ் இதில் இருக்கிற சுகரு, இதில் இருக்கிற மைதா, இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 48 hours. ஸோ அந்த சுகர் ஐட்டம் நமக்கு அந்த டைமில் தேவையா அப்படிங்கிறத யோசிங்க. லேட் நைட் கிரேவிங்ஸ்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப் நீங்கள் ரெசிபீஸ் லைக் நீங்கள் ட்ரை நட்ஸில் எதையாவது ட்ரை பண்ணிவிட்டு ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஹெல்த்தியஸ்ட் வேயில் பாருங்களேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த டைமில் எடுத்துக்கோங்க. டோன்ட் ஜம்ப் இன் டு லைக் ஹெவி ஐட்டம். எனக்கு பசிக்குது, இப்போவே எனக்கு பிரியாணி வேணும், அதில் வேறு மித்தில் ஒன்று சொல்லிடுறேன், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலன்னா குழந்தைக்கு காதில் சீல் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால இப்போ ஒரு பாட்டி என்கிட்ட இவங்க பல்பம் கேட்குறாங்க. பல்பம் தெரியாதா? சாக் பீஸ். சாக் பீஸ் சாப்பிட்றாங்களா? அது வந்து என்னன்னா அனீமியாவோட சைன். அது சாக்கு, அந்த சாம்பல் இதெல்லாம் தேட தோணும். அதெல்லாம் வந்து லைக் அனீமியாவை கரெக்ட் பண்ணால் சரியாக போகுது. அதுக்காக பல்பை வாங்கி தர போகிறோம், ஆசைப்பட்டுட்டாலே அப்படின்றாங்க. ஏம்மா நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க பாட்டிமா அப்படின்னு இப்போ தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே, அனீமிக்கா இருக்கனால தான் வந்து பிரெக்னென்ட் விமன் வந்து சாம்பல். எஸ் 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 உங்களுக்கு அந்த விபூதி, சாம்பல், இந்த லைக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அயன் ஸ்டோரேஜ் டிப்ளீட் ஆகிட்டு இருக்குதுன்றதோட க்ளூ தான் அது. அது க்ளூ எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராக் பிடிச்சி கரெக்ஷன் பண்ணாலே சரியாயிடும். ஐ தாட் தோஸ் வேர் கிரேவிங்ஸ். ஏன்னா மூவிஸ்லாம் காட்டுறப்போ உடனே சாம்பல் வாங்கிட்டு வாங்க, மண்ணு கரெக்டாக சொல்கிறீங்க. மண்ணு, சாம்பல் இதெல்லாம் வந்து வித்தியாசமான பொருட்கள் மீது ஆசை இருக்கும். அது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரூட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் தான் போய் நிப்பாட்டி வைக்கும். அண்ட் கேர் இட் ஹேஸ் டு பி டேக்கன் ஆர். ஏன்னா இப்போலாம் ஜிம் போகிறவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்க அந்த டைமில் ஜிம் போகலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஜிம்லாம் போங்க, சந்தோஷமாக இருங்க. ட்ரெட்மில் நடக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. எப்படியும் நீங்கள் போயிட்டு அங்கே வெயிட் லிஃப்டிங் பண்ண போகிறது கிடையாது, ஸ்ட்ரென்தனிங் தான் பண்ண போகிறீங்க. அதை கேரி ஆன் பண்ணுங்கள். நத்திங் மச். ஸ்ட்ரென்தனிங் இஸ் ஃபைன். டெஃபினெட்லி நோ சொல்லவே மாட்டேன் அதுக்கெல்லாம். I'm a gymaholic by person, so why would I want to? Because அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் நமக்கு தெரிகிறதுனால நான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த ப்ரைம் ரீசன் டு ஹிட் த ஜிம் இஸ் லைக் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். உங்களுக்கு வந்து டீடாக்சிஃபைங் ஜோனாக தான் அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த பர்சன் வில் டேக் ஜிம் அஸ் அ டீடாக்சிஃபைங் ஏரியா. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஜோன் அது. அந்த ஜோனை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த பீரியடில் வந்துட்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறலாம். ஸ்பாட்டிங் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய விஷயங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை, ஸ்பாட்டிங் இஸ் நாட் நார்மல். ஸ்பாட்டிங் இஸ் நெவர் நார்மல். ஓகேங்களா? அதெல்லாம் சம்திங் பிக் டாபிக்ஸ் டு பி டிஸ்கஸ்டு. இதெல்லாம் அபார்ஷனுக்கான அறிகுறிகள், பிளாசண்டாவோட செப்பரேஷனுக்கான அறிகுறிகள்ங்கிறது பெரிய டாபிக். பட் தட் ஹேஸ் டு பி அட்ரஸ்டு ப்ராப்பர்லி. பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக கேட்டிங்கன்னா நான் சீரியஸாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
அண்ட் சர்டன் கண்டிஷன்ஸ் பாடி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ இப்போ எக்ஸசிவ் வாமிட்டிங்காக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க இந்த மந்தோட நிற்க வேண்டிய வாமிட்டிங் எனக்கு ப்ரொலாங் ஆகி போய்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இருக்குது. டேர்ம் வரைக்கும் வாமிட் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. நீங்கள் வேற இது ஒன்றும் 3 months நிற்கிற கதையெல்லாம் இருக்கு. சில பேருக்கு அந்த ஹார்மோனல் ரெஸ்பான்ஸ் தான், ஹவு த பாடி ரெஸ்பான்ஸ் டு தட் பர்டிகுலர் ஹார்மோன், அதில் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் சர்டன் கண்டிஷன்ஸ் யூ ஹேவ் டு ரஷ் டு யுவர் டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல்னா என்ன கண்டிஷன்? சர்டன் கண்டிஷன்ஸ் ரஷ்ஷிங் டு தி டாக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங், நீங்கள் சொன்னது தான். நான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வைஸே போயிடுறேனே. ஸ்பாட்டிங்கு, ப்ளீடிங்கு, செகண்ட் வந்து எக்ஸசிவ் வாமிட்டிங்னால கிடினஸ்ஸு, அதுக்கப்புறம் இப்போ நம்மெல்லாம் மறந்துட்டுருக்கிற ஒரு விஷயம், டயபெட்டிஸ் வந்து க்ரீப்பப் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ லோ சுகர்னால சுகர் கிரேவிங் ஜாஸ்தி ஆகி ஹை சுகர் ஸ்பைக்ஸ் தேடுதா அப்படிங்கிறது, இதெல்லாம் க்ளூஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சுகர் கிரேவிங்ஸு, ஸ்பைக்ஸு, சுகர் சாப்பிட்ட உடனே ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகிறது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரஷ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா டயபெட்டிஸை நெவர் அண்டர் எஸ்டிமேட் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது தான். செகண்ட் ட்ரைமஸ்டரில் மூமெண்ட் தெரியலனா ஆல்வேஸ் ரஷ்ஷு. ஒரு 1 hour சாப்பிட்டுட்டு 1 hourல அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கிக்ஸாவது இருக்கணும் பேபியோடது. இல்லைங்கிற பட்சத்தில் டே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அதர்வைஸ் கெட் இமீடியட் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் 3rd trimester சூட்டு வலி எப்படி வருதுன்னு தெரியல. எனி வெஜைனல் டிஸ்சார்ஜ், வாட்டரியாக இருக்கட்டும் இல்லை பிளட் ஸ்டெயின்டாக இருக்கட்டும், ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஸோ தீஸ் ஆர் த ஆமாம், சம் சிச்சுவேஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த நாட் சம், மோஸ்ட். கேருங்கிற பேர்ல நிறைய சாப்பிடுங்கன்னு ஒன்று தள்ளுவாங்க குழந்தைங்க. அது வயிறு தெரிய ஆரம்பிச்சதும் வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். இல்லை, எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது இங்கே எனக்கு மோட்டிவ் கிடையாது. சாப்பிட்றத பேலன்ஸ்டாக சாப்பிடுங்கிறத நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் சொல்கிறது தான், எக் ஒயிட்ஸு ஆட் பண்ணிக்கோங்க, அது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட். எக்டேரியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். ஹை ஃபைபருக்கு டெஃபினட்டாக கீரை இஸ் கம்பல்சரி. தட் இஸ் குட் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஃபாலிக் ஆசிட் இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய இடத்துக்கு சொல்கிறது. குறிப்பாக நான் இதை சொல்கிறது, எல்லா கடலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி ஒரு நாளைக்கு வேக வச்சு சாப்பிடுங்க. ஒரு கைப்பிடி ஒரு நாளைக்கு வறுத்து பொடி பண்ணி கஞ்சி பண்ணி சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் பவுடர் அதுக்குன்னு தனியாக போக தேவையில்லை. வி ஹாவ் இட் இன் அவர் டெய்லி ரொட்டீனா. திணிச்சிட்டு இருக்கணும்ட்டு அவசியமே கிடையாது. பிகாஸ் த மதர் நோஸ், அவங்களோட ஸ்டமக் ஃபுல்லுக்கு தான் சாப்பிட முடியும். செகண்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் டம்பிங் தான் நடக்குமே ஒழிய அப்சார்ப்ஷன் ரேட் வந்து நீங்கள் எடுத்ததெல்லாம் உடம்புல எடுத்துக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ வி நோ வாட் இஸ் அ பேலன்ஸ்டு டயட்டு. அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் 2 உயிருக்கு சேர்த்து சாப்பிடணும், இது ஒரு மித்து. அதெல்லாம் இல்லைங்க, ஒரு வயிறு தாங்க இருக்குது, 2 வயிறுலாம் இல்லை, ஒரு ஸ்டொமக் தான் இருக்குது. அதோட கெப்பாசிட்டிக்கு தான் சாப்பிட முடியும். ஃப்ரீக்வன்சியை நல்ல பேலன்ஸ்டாக கொண்டு போங்க. உங்களோட பிளட் சர்க்குலேஷனை ஸ்டாக்னன்ட் ஆக்குறோம். இப்போ நம்மளே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், நமக்கு எப்படி நீங்கள் ரிவர்சல் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ளீஸ், அந்த 8 hours நீங்கள் ஒர்க்கு 12 hours கண்டினியூ ஆகுது சில பேருக்கு. அண்ட் நைட் ஷிஃப்ட்ஸ் ஆர் லைக் டோட்டலி ரிதமாக மாற்றி இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு அது ஒரு பெரிய ரீசனாகவே இருக்குது. அவங்களோட டயட்டு, லைஃப் ஸ்டைலு, எத்தனை பேர் வந்து நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.